பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் ஆவியின் அடையாளங்கள். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல். இந்த உலகத்தில் நிறைய ஆவிகள் கிரியை செய்கிறது, சரியா? நமக்கு தேவன் தந்த ஆவி இருக்கிறது, அது மனுஷ ஆவி. அந்த ஆவி நமக்குள் இருக்கிறதுனால தான் நாம் செயல்படுகிறோம். நமக்குள் இருக்கிற இந்த மனுஷ ஆவி நம்ம இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம், நமக்கு ஜீவன் இருக்காது, சரியா? மனிதனுடைய உடல் அமைப்பு, அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம் என்று மூன்று தன்மையாக மனுஷனுடைய சரீரம், அதாவது லைஃப் இருக்கிறது. மனுஷனுடைய பாடி, ஹியூமன் பாடியில் செயல்படுவது மூணு: ஆவி, ஆத்மா, சரீரம், சரியா? நம்முடைய தேவனும் மூன்று தன்மையில் வெளிப்படுகிறார்: பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, பைபிள் சொல்லுது தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் ஒளியாக இருக்கிறார். ஒளியாக இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார், சரியா? இப்படி தேவனை குறித்து நிறைய காரியங்களை சொல்லலாம். தேவனும் எப்படி தான் இருக்கிறார்னா ஆவியாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம நேற்று பார்த்தோம். ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணார்னா அவன் பலன் உள்ளவனா, கர்த்தருக்கு சாட்சி உள்ளவனா இருப்பான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் பரிசுத்தம் உள்ளவனா இருப்பான். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து வாசம் பண்ணும் பொழுது அந்த மனிதனுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும். அவன் பாவத்தை விட்டு ஓய்ந்து பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பரிசுத்தம் உள்ளவனாய் வாழுவான். ஏன்னா அதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறார் என்பதற்குரிய அடையாளம். இதுவரைக்கும் நம்ம நேற்று பார்த்துட்டோம். இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஆவி வந்து கிரியை செய்கிறது. அநேகர் இது அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான ஒரு வார்த்தை, இதை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த ஆவிக்கு பெயர் வேசித்தன ஆவி. நீங்கள் வேசித்தன ஆவி அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் பாவம் செய்வார்கள், விபச்சாரம் செய்வார்கள் என்று மாத்திரம் நீங்கள் நினச்சிடாதீங்க. அது ஒரு பகுதி. இன்னொன்று இருக்குது. அந்த வேசித்தன ஆவியினுடைய செயல்பாடில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அது என்ன என்கிறத வேத வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்பொழுது இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஓ, இவங்களுக்குள்ள இந்த ஆவி கிரியை செய்து. சில நேரங்களில் உங்களுக்குள்ளேயும் கிரியை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்படி உண்மையாக சொல்கிறேன். ஆண்டவரை அறிந்த அநேகர் இந்த ஆவிக்கு இடம் கொடுக்குறாங்க. நான் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள், சரியா? வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். அப்போ ஓசியா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பாருங்க. அவர்கள் தங்கள் தேவனிடத்தில் திரும்புவதற்கு தங்களுடைய கிரியையை சீர்திருத்த மாட்டார்கள். இன்னைக்கு சீர்திருத்தணும், அதாவது சீர்பட வேண்டும், சரி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நாம் சரி செய்ய வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருக்கு சத்தியத்தை கேட்டு வேத வசனத்தை வாசித்து தங்களை சரி செய்து கொள்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். எந்த மனுஷனுக்குள்ள, எந்த மனுஷிக்குள்ள வேதத்தை வாசித்து வசனம் இப்படி சொல்கிறது, இதுதான் சத்தியம், இந்த சத்தியத்திற்கு வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எந்த மனுஷனுக்கு இல்லையோ அந்த மனுஷனுக்குள்ள வேசித்தன ஆவி கிரியை செய்கிறது என்று அர்த்தம். அந்த மனுஷனுக்குள்ள வேசித்தன ஆவி உள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். வசனம் தெளிவாக சொல்லுது. எப்படி? அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்பாதபடிக்கு, அதாவது திரும்புவதற்கு ஏதுவாக. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன். அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். ஒருபோதும் திருந்த மாட்டாங்க.
மனம் திரும்ப வேண்டாங்க, மனஸ்தாபப்பட மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோதான் பிரசங்கம் பண்ணாலும், நீங்கள் எவ்வளோதான் வசனத்தை எடுத்து அவங்களுக்கு காமிச்சாலும், ஐயா வசனம் இப்படி சொல்லுது, நீங்கள் இப்படி தான் வாழணும், இது தப்பு, இதான் சரின்னு சொல்லி நீங்கள் சரியான சத்தியத்தை சொன்னாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளை சீர்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளை சீர்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்குள்ள வேசித்தன ஆவி இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. சரியா? அப்படி இன்றைக்கு வாழ்கிற ஒரு கூட்டம் உண்டு. கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. எங்கள் வசனம் இப்படி சொல்லுதுங்க, நீங்கள் இப்படி தாங்க நடக்கணும். உதாரணமாக எங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆரம்பத்தில் சொல்லட்டுமா, முதல்ல நீங்கள் ரட்சிக்கப்படணும், கிறிஸ்து உங்களுக்குள்ளே வரணும், நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால மூழ்கி நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும், நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும், நீங்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், நீங்கள் ஒரு நேர்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், ஒருவனுக்கு ஒருத்தின் வாழணும், ஒழுக்கமாக வாழணும் அப்படின்னு சொல்லும்போது நல்லவங்க தங்கள் கிரியையை சீர்படுத்துவாங்க. சரியா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு செவி கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ சத்தியத்துக்கு செவி கொடுக்கலைன்னா அவனுக்குள்ள வேசித்தன ஆவி இருக்கிறது என்று அர்த்தம். இதே போல் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ சொன்ன பொழுதும் என்ன செய்யலாம், சொன்னதை கேட்கல. அதே போல் இதே ஓசியா இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிட்டுன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு சரியான கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகிறவனுக்குள்ள வேசித்தன ஆவி இருந்துச்சுன்னா தான் விலகுவான். அப்போ நல்லா கவனிங்க, வேசித்தன ஆவினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் ஒருபோதும் தன்னை சரிப்படுத்தி கொள்ள மாட்டான். தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னை திருத்திக்கிடவே மாட்டான். அப்படி திருத்தலையா, தன்னை திருத்தி கொள்றதுக்கு அவனுக்கு மனசு இல்லையா, நிச்சயமாக சொல்கிறேன், அவனுக்குள்ளே இருப்பது வேசித்தன ஆவி. அவன் வழி தப்பி போகிறானா, அவனுக்குள்ளே இருப்பது வேசித்தன ஆவி. உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். எத்தனையோ பிரசங்கங்களை கேட்குறீங்க, நல்லா இருக்கு, பாஸ்டர் நல்லா பேசுகிறாரு, அருமையாக பேசுகிறாரு, செய்தி ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், நல்லா தான் இருக்குது. அதை கேட்டு நீங்கள் திருந்திருக்கீங்களா? அதை கேட்டு உங்களை நீங்கள் மாற்றிருக்கீங்களா? நீங்கள் மனம் திரும்பி இருக்கீங்களா? தேவையில்லாத காரியத்தை விட்டுருக்கீங்களா? அப்படி விட்டுருந்தா நீங்கள் உண்மையாகவே தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க. இல்லைன்னா உங்கள் இருதயத்தில் வேசித்தன ஆவி இருக்கிறது என்று வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். நாளை தினத்தில் இன்னொரு ஆவியை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.